நானே எலும்பும் போக மாட்டேன். அர்த்தப்படி எட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். திட்டு வாட்டலாது அது ஒரு ரூபாய் காய்ச்சி சாப்பிட்டோம். கடவுள் புள்ளி வச்சான், அதை முடிச்சு நானே போட போட்டேன். ஈஸே கட்டல தோடு காலி கொஞ்சம் கந்துரு இது தான் மேல வராதுன்னு நினைக்கிறேன். நான் தோடு நான் போட்டு போலீஸ் வேலைக்கு இந்த மாரி யாரையும் வரையுமா தொட்டாங்க வந்து உனக்கு கீக்க முடியாது. உன்னால இல்ல ரைட்டு வரலாம் கொடுங்கன்னா நல்லா தோறாடே நாகப்பட்டினம். திரும்ப நல்லா குனி. என்ன வேலையா ஓவர் 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 ஏந்திரு ஏந்திரு. பாய் தரேன். மாய பார்த்து நான் வேறடா பரவாயில்ல பண்ணிட்டு வேலையா ஏன்னா பெல்லுக்குள்ள ஓடி இருக்குது. யாரை ஓடி போயிடலாம். கேஜிக்கா கடிச்சிட்டேன். கேள்வி அப்படி நெருக்கிடுவேன். ரெண்டு பொட்டி வச்சுடுவேன். வெள்ள கேட்டும் நாங்க நல்ல வேலையா. ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் ஓடிச்சா 1050 ரூபாய் எடுத்த அந்த பணத்தை கட்டின பில்லு என் பேண்ட் ஏதா அம்மா என் சொக்கா ஏதா 1050 ரூபாய் பணம் எடுத்த பையன் மேடம் மேடம் என்ன என்ன 12 மணி காட்சி மாதிரி மேடம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டதுல ஏதா கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா துவைக்கிறாங்க. ஆனா இது கம்ப்யூட்டருக்கு அவன் துவைச்சாலும் துவைப்பாங்க. ஏன் வந்தமா பணத்தை கட்டணுமா பில்லு வாங்கணுமா மேடம்? என்ன மேடம் இவ்வளவு சூடா தெரியுது? இவ்வளவு சூடாகிற மாதிரி நான் ஆன்லைன்ல கட்டேன் பண்ணேன் மேடம். இது ஆபீஸ் மேடம். இவர் வித்தியாசத்தில் ரசப்பட்டு இவர் ரசப்பட்டு பக்கத்துல சத்துப்பட்டு பாடிசா கரண்ட் ஆபீஸ் இல்லாம பாடிச்சு என்ன நம்ம சத்தியமா மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே? அப்படியே கோழையிலே குடிச்சிருவானு பார்த்தா மோது மாதிரி பேட கராக்கி வந்து பேடிங்க கரண்ட் ஆபீஸ்ல எழுதுற கராக்கி 1050 ரூபாய் எடுத்தாதானே மேடம்? 1050 அது என்ன மத்த நின்று கிடக்குறான். கடைசி தேதி இருந்தானா முதல் தேதி இருந்தானா ஒருத்தங்க வந்தானா சும்மா திருப்பி திருப்பி கொடுக்கணும். மோதிரம் அப்படி செவத்துல ஏற்றுமாயி போராட்டமா போயிருந்தா கூட இது கரெக்டா பணந்தமா ஓடி பண்ணியா உள்ள வர தேங்காய் மூடி எடுத்து கலாய்ச்சிருவாங்க. கரண்ட் ஆபீஸ் தானே உம்மால பொண்ணு கூட்டி கூட கரண்ட் ஆபீஸ் தானே உம்மால பிள்ளை கொடு. உம்மால யாரு நினைச்சுக்கிறா? யார் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை பிள்ளை ஓடாமா
பெருசா மேடம் இன்னைக்கு தான் கடைசி தேதி என்ன நான் கொண்டாடி ஏழு வேலைக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டு எடுத்தாந்து கொடுத்தாங்க கொண்டாடி பாருங்க முடிப்பு நாங்களே மரியாதை இல்லாத கதையெல்லாம் உருவாக்குதுன்னா உங்க கலவரம் நடக்கும் கேஸ் எழுதுவாங்க தொண்ணூறு சூட் சிந்த வச்சுக்கலாம்ல புதுக்குடி ஆட்டம் என்னோட கட்சியில் இருந்தாலும் தான் கஷ்டம் இருக்கு அவன் மனம் மனம் கட்டிக்கிறேன் ஒரே ஒரு நாள் சொல்லு கொடு மேடம் அம்மால கரண்ட் ஆபீஸ் தானே தேவையா ஆனா மேடம் தெரிச்சு பார்த்தாரு கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாதா அப்ப 1050 ரூபாய் மேடம் கரண்ட் இல்லைன்னா கை பில்லுனா போட்டுருவா சரி கரண்ட் வாங்க போத்தாவா உங்க அத்தை எங்க அம்மா சைக்கிள் விட்டு போட்டா கடவுள் தான் நம்ம சூத்தாத்திர வச்சு எப்படியா முண்டை பணத்தை வாங்கி நம்ம பண்ணா ஆட்டி காட்டியா உங்களோட பங்கு ரேட்டை கீச்சு உங்களை பணம் கொடுங்க என்ன பில்லு கொடுங்க பணம் என்ன பில்லு ஆட்சி பழக்கம் பண்ணுமா என்னன்னா போய் ஆட்சியில் என் பணத்தை கூட என்ன பிள்ளை கொடு பணம்லாம் கொடுக்க முடியாது இது கரண்ட் ஆபீஸ் தானே யார சொல்றது பாடு பகிர்ந்து போன பையா பதிலுக்கு பண்ணலாம் லோடு ஏத்தன பையா எனக்கு டிப்பர்ல லோடு ஏத்த தெரியாது பேப்பர்ஸ்க்கு பேட் வாங்கி கொடுத்துங்க அந்த பையா நான் பேட்டரி அடிப்புற தவிர நான் நிக்க மாட்டேன் கண்ட்ரக்டர் காசு கொடுத்த பையோ அம்மா யாரும் கேட்குது ஜங்ஷன் பாக்ஸ் மேல வைக்கிறேன் உங்க கதைன்னு தெரியாதா பண்ண கொடுத்துரு மேடம் வேணாம் நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல வேணாம் ஆமா பிரச்சனை தான் வரும் நோறு ஒன்று சொல்லுமா ஓடு ஒன்று வாங்குமா நான் பண்ணுவேன் பணத்தை கொடு நான் பாடுற ஜாக்கெட் வரையே எடுத்துக்கிறா கரண்ட் ஆபீஸ் தானே பாடுறா பட்டி பாட போடு பாடுறா பாடு மந்திரவாசி நுழைஞ்சு அந்த வாசி கலைதி ரெட் கலர்ல எழுதுங்களா ஏங்க டேஞ்சர் ஆயிடுச்சுங்களா என்ன சிவப்பு விளக்கா இருக்குது ஏரியாவே ரெட் லைட் ஏரியாடா ரெட் லைட் ஏரியானா சிவப்பு விளக்கு தானே ஆமா லைட்டுக்கு முன்னாடி ராத்திரி குடிப்பாங்களே அதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா ஏரியா வந்து ரெட் லைட் ஏரியா ரெட் லைட் தான் புரியல மேடம் இவ்வளவுலாம் கூட பண்ணாது தெரியுமா எவ்வளோங்க எங்க ஆளுங்க கூட பண்ணாது தெரியுமா எங்கது டேய் இது பாரா கூட பண்ணாது தெரியுதா கேள்விப்பட்டிருக்கிறேன் மேடம் லோப்பர் கேள்விப்பட்டிருக்கியா பேப்பரு கட்டூர பேப்பர் தானே போனே ஹைட் கேள்விப்பட்டிருக்கியா ஐட்டா இதுக்கப்புறம் ஆக மாட்டேன் மேடம் கிராய் கேள்விப்பட்டிருக்கியா நான் ஒரு கராஜி கூட அட்டெண்ட் பண்ணிட்டு கிடையாது கேஸ் எழுதுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா வடவேலி ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே கரண்ட் ஆபீஸ்ல செவடியா விட்டு 1000 சாப்பாடு பாக்குறேன் அப்ப என் பணம் போயிட்டா மேடம் செவடியா மேடம் தெய்வம்
பணத்தையாவது கொடுங்க மேடம். பணத்தெல்லாம் கேட்கக்கூடாது. பிள்ளாவது கொடுங்க மேடம். நீ தானே ஒரே அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் தெரியாத ஓடியாங்க. சண்டை போட்டு நான் அப்பயே ஓட்டுறேன். நீ சொல்லல கரண்ட் அபிஷேக்குதுதான். நான் சொல்லுவேன் நீ எதுனா ஓடியா? என் ஓபி முத்து பையா எது ஓடியா? நான் ஓபி முத்த பையன் தான். சோமன் தரப்பு பருப்பு எதுனா பருப்பையா? 5 லட்சம் கொடுத்தனா ஓபி முத்துன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கொடுக்குறவா? ஏய் இங்க வா. ஜன்னலை சாத்துங்க மேடம். கைப்பட்டு 50 ரூபாய் கைச்சு மேடம். வச்சு மாதிரி நடிக்கிறீங்களே. இதான் நினைக்கிறேன் மேடம் பணமா என்ன லட்சா பணத்தை கொடு. ஐயோ தேவையாளுக்கு வெளியே அந்த சுடுகாடு போன பணமும் ஒண்ணுதான். ஓ சீனிவாசா கோதண்ட ராமா மேடம் கடைசி தேதி மேடம். பணம் இல்லாத போனா நான் கொண்டாடி சேர்க்க மாட்டேன். இல்லாத போனா எல்பர் பீச்சுக்கார பிடிக்கணும். அதனால துணி இல்லாத போனா எந்த பஸ்ல ஏத்துவாங்க? பஸ் தான் என் மேல ஏத்துவாங்க. காலையில் 6 மணி செய்தியில வரும். என்ன காமெடி நடிகர் அகால மரணம். அகால மரணம் மனித காட்டு வேலை தாலி அரசம். மேடம் மேடம் ஏன் எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். எனக்கு செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசைத்தான். ஆனா உடம்பு ஒத்து ஒழிக்க மாட்டேன். நல்லாதான் ஏறமையாட்டு முடியல ஏற முடியல. மேடம் நல்ல வேலையா கொடுங்க மேடம். 10வது 10 வருஷம் படிச்சேன் நான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தோட்டானா வைக்கிறேன் நான். வேலை தரீங்களா? மழை தேவையா வீட்டுல வேலை எனக்கு நல்ல வேலையை கொடுப்பாங்க பாருங்க. போலீஸ் வேலை கொடுக்குதுமா நம்மளுக்கு. அதுதான் மேடம். ஏன்னா நன்னாட தப்பி போடுறியா போடணும். வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்லை மேடம். எல்லாம் விட்டு வந்தா எனக்கு அப்படி எல்லாம் போயில யாருக்கு பணத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது. முண்டனி தான் முதல் இடத்துல தாலி அத்து போடணும். யாரும் தாலியும் அறுக்கல மேடம். உன் தாய்க்கார அத்துட்டு போட்டாங்க பொண்ணே முக்கா சாவணும். ஏய் மொத்தி வச்சுக்க சுத்தர அப்படியே உங்கா கட்டணத்துல கட்டணும். நல்ல வேலையை கொடுக்க மேடம். பால் டேக் கழிச்சு கொடுத்துட்டு போறாங்க. நானே எலும்பும் போக மாட்டேன். அர்த்தப்படி ஊருக்கு அவங்க 8 நாளைக்கு கழிச்சு கொடுக்கலாம். திட்ட வாட்டலாது அது 1 ரூபாய் காய்ச்சி சாப்பிட்டோம். கடவுள் புரிஞ்சு வச்சான். அதை புரிஞ்சு நானே போட போட்டேன். ஈஸே கட்டலால தோடு காலி முத்து கந்துலு இது தான் மேடம் வராதுன்னு நினைக்கிறேன் நான். தோடு நான் போயிட்டு போலீஸ் வேலைக்கு
தொட்டாங்க வந்து உனக்கு கீக்க முடியாது உன்னால. இல்ல ரைட்டு வரலாம் குடும்பம்னா பண்ணுங்க. நல்லா தோறாடே நாகப்பட்டினம். திரும்ப நல்லா குனி. என்ன வேலையா ஓவர் 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 ஏந்திரு ஏந்திரு. மாய் தரேன். மாய பார்த்து நான் வேறடா பரவாயில்ல பண்டாக்கு வேலையா ஏடா பெல்லுக்குள்ள ஓடி இருக்குது. அட ஓடி போயிடலாம்யா. கெச்சிக்கா கட்சிக்கலாம் கெல்ல அப்படி நெருக்கிடுவேன். ரெண்டு பொட்டி பஸ்தவ வெள்ள கேட்டும் நாங்க. நல்ல வேலையா கொடுங்க மேடம். பாருங்க என் வீட்டு தெரிய வரவங்க ஒருத்தர் 2 பேரை வராங்க. 15 16 17 18 பேரை வராங்க. பாரத போரே நடக்குது பள்ளிமா உள்ள. நீங்க போர் நடந்து பின்னாடி போராட்டம் நடந்துங்குது. அப்படியா? அத நான் என்ன சொல்றேன்னா வர அவங்கள செலக்ட் பண்ணி வைக்கணும். சரி ஆமா ஒண்ணுங்க நேரா நல்லா அவங்களே கிராக்கி நல்லா டோன் போட்டு வை. ஓகேவா? டோக்கன் போட்டு உள்ள அனுப்பணுமா? ஆமா. இது என்ன வேலை? கூட்டி டாபர் வேற டாபர் டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டிட்டு உங்களுக்கு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டிட்டு அவங்க டாபர் மாமா வேலை. அம்மா நான் ஒரு டாபருக்கு காமாட்சியே மதுரை மீனாட்சியே காமாட்சியே அம்மா மீனாட்சியே காமாட்சியே மதுரை மீனாட்சியே அம்மா ஊட்டிக்கிட்டு போறாங்க. அடுத்த மாசம் ஆபரேஷன் நம்ம குரு இருக்கிற பாருங்க பெருமாள் பாட்டியில நம்ம குரு தெரியல உனக்கு. கால் சமைச்சு காமாட்சி கொட்டு இல்ல படையெடு கோயில் கொட்டு அதை பங்குக்கு ஆளுக்கு பாக்கி போய் என்ன பண்ணணும் நம்ம நான் போய் எதுக்கு பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கிடையாது சார். போய் ஆம்பளை பார்த்து என்ன பண்ணி என்ன பண்ணணும் போய் ஆம்பளைங்களாம் இதெல்லாம் முன்ன போய் தான் தானே பழக்கம் போய் வா உச்சாரா நீ உட்காரு போய் காத்துக்கார பண்ணி வியாபாரம் சொல்லி அப்புறம் ஐயோ அவ்வளோ பயமா வருதாப்பா. வேப்பொழி அம்மா கோயில் சேர்த்து வந்துக்கிறார் வேடுதல் கடவுளே மாரியாத்தா தாயே நீ கோயிலும் உள்ள
அப்புறம் மாமா வேலை அது அவன் பேசி அவன் எவனா இருக்கானா வரக்கூடாதுடா சத்தியமா தப்ப ராம மாடா ஐயோ ரொம்ப அடி வாங்கிக்குது போகக்கூடாது என்று உரைத்தார் அப்பா அப்பன் செத்துட்டானா பையன் பில்லு கட்டிட்டு தான் வருவான் மேடம்
ஆடி மாசம்